அஸ்ஸலாமு இது என்னப்பா? Good evening, Playel. Good evening. Good evening. Good evening. Good evening. Good evening. தாவர விலங்குகளம் முடிச்சிட்டோமா? Bye teacher. Bye teacher. Bye teacher. Bye teacher. கள கட்டமைப்பு பார்த்துட்டு நினைக்கிறேன். கள பிரிவு முடிஞ்சா கொஞ்சம் ஞாபகத்துக்கு பாப்போம். இந்த பகுதிகள் களம் அவதானிக்கிறது பார்த்தது. அடுத்து ஒரு தாவர விலங்கு களத்தோட புன்னங்கங்கள் பார்த்திருக்கிறோம். தாவர விலங்கு களத்துக்கு இடையிலான வேறுபாடு பார்த்திருக்கிறோம். அடுத்து ஒவ்வொரு புன்னங்கங்களோட தொழிற்பாடுகளும் பிறகு களப்பிரிவு. எனக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துங்க, யாராவது ஒரு ஆள் எங்க நிக்கிறமண்டி முடிஞ்ச அந்த யூனிட் ஞாபகம் இல்லையா? ஓம் சார். என்ன முடிஞ்சா இந்த யூனிட்? அப்படியா? ஓம்ஸ். இன்றைக்கு அடுத்த யூனிட் போறோம். அப்படியா? ஓம் சார். ஓகே. ஸோ அப்போ தாவர விலங்கு களம் முடிஞ்சு அப்ப நாங்க இன்றைக்கு போறது அடுத்த யூனிட். ஓகே. மூலகங்கள் சேர்வைகளினது அளவறிதல் தான் எங்களுடைய யூனிட். ஓகே. மூலகங்கள் சேர்வைகளினது அளவறிதல்ங்கிறது எங்களோட பாடம். ஸோ இந்த பாடத்துல நாங்க பார்க்க இருக்கிறது என்னடா, இந்த மூலகங்கள் அணுக்கள் சேர்வைகளோட திணிவுகள் சம்பந்தமாக. எங்களுக்கு தெரியும் சடப்பொருள் என்றால் என்ன? திணிவை கொண்டதும் வெளியில் எடுத்து அடைப்பதும் பொருட்கள். அப்ப சடப்பொருள் என்றால் அதற்கு திணிவு உண்டு. சடப்பொருளின் ஆக்கழகு என்ன? துணிக்கை. துணிக்கை. அந்த துணிக்கையை தான் நாங்க கிரேட் 10ல படிச்சிருக்கிறோம் அணுக்கள் என்று. சடப்பொருட்களுக்கு திணிவு இருக்குதாக இருந்தால் துணிக்கைகளுக்கு திணிவு இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைடா, அந்த அணு அல்லது துணிக்கைகளின் பாரம் திணிவு மிக 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 சிறியதாக இருக்கும். சாதாரணமா இப்போ நாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாக்க பெண்ணோட திணிவு நிற்க முடியும், ஒரு பென்சிலோட திணிவு நிற்க முடியும், எங்களுடைய திணிவு நிற்க முடியும், அளந்தெடுக்கலாம். ஆனால் அணுக்களோட திணிவு அளந்தெடுக்க கஷ்டம் எங்களுக்கு. ஏன்னா அணுக்கள்ங்கிறது அவ்வளவு சின்னதா இருக்கும். அப்போ அநேகமா நான் கேட்கிறவங்ககிட்ட டேப்லெட்டுகளுக்கு திணிவு இருக்கா? மருந்து குடிசைகளுக்கு இருக்கு, ஆனால் மிக சின்னது, மில்லிகிராம். பெரிய திணிவுகள் எங்கட பாரங்களை கிலோகிராம்ல அளப்போம். வீட்டுக்கு வாங்கக்கூடிய சீனி இந்த மாதிரி சிறிய அளவான பொருட்களை கிராம்ல அளப்போம். இந்த குடிசைகள் டேப்லெட்டுகளை மில்லிகிராம்ல அளப்போம். இப்போ அணுக்களை கிலோகிராம்லயோ கிராம்லயோ மில்லிகிராம்லயோ அளக்க முடியாது. ஏன்னா அதை விட சின்னது. மிகப்பெரிய திணிவுகளை மெட்ரிக் டொன்கள் அளப்போம் இல்லையா? டொன், மெட்ரிக் டொன். கப்பல்களை வார சாமான்களை மெட்ரிக் டொன்ல அளப்போம். அப்போ இந்த அணுக்களின் திணிவை அளக்க ஒரு அலகை கொண்டு வர்றது கஷ்டம். ஆகவேதான் இந்த அணுக்களின் திணிவை அளக்க அட்டோகிராம் என்று ஒரு அலகு பயன்படுத்தப்படுது. இதற்கு அட்டோகிராம். ஒரு அட்டோகிராம் என்று சொன்னா, ஒரு அட்டோகிராம் என்றா 10⁻18 கிராம். மறை என்றா நீங்க முன்னாடி 0.0000 என்று போட்டுக்கொள்ள முடியும். பட் அநேகமா இந்த இலக்கம் எல்லாம் தேவைப்படாது எங்களுக்கு, சும்மா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐதரசனின் திணிவு தந்திருக்காங்க பாருங்க.
0.00 போயிட்டே இருக்கு. 1 6 7 4 கிராம் மிக சின்னது. ஆக இந்த அணுக்களின் திணிவுகள் மிகச் சிறியதாக வாரதால இதனை வேறொரு அணு சார்பாக நாங்க முன்வைப்போம். சரி, வேற அணுக்கள் சார்பாக ஒப்பிட்டு சொல்வோம். எப்படி சொல்றது தானே? இப்ப உண்மையில வகுப்பறையில யாரோட உயரமும் தெரியாட்டி அளந்தெடுக்காட்டி நாங்க ஒப்பிட்டு சொல்லுவோம். இந்த ஒரு ஆளை வச்சுக்கொண்டு வேற விட மத்தவங்க எல்லாம் உயரம், இந்த ஆக்கள்லாம் வேற விட உயரம் குறைவு, அப்படி ஒப்பிட்டு சொல்லுவோமே. அதுபோல அணுக்களின் திணிவை கண்டறிய ஒப்பிடுகளை பயன்படுத்துறோம். அந்த ஒப்பிடுறதான் சொல்றது அணு திணிவலகு என்று சொல்லுவோம். அணு திணிவலகு, அணு திணிவலகு. ஆரம்பத்துல இந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஒரி பண்ணாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பெருசா எங்கேயுமே தேவைப்படாது. இருந்தாலும் ஸ்டார்டிங்ல சில நோட்ஸ் பகுதி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்ன, அணுக்களுக்கு திணிவு உண்டு, அது ரொம்ப சின்னதா இருக்கும், அது தெரிஞ்சா போதும். அந்த அணுக்களின் திணிவை அளக்கிறதுக்கு ஒரு அணுவை பயன்படுத்துவாங்க, அதுக்கு பேர் அணு திணிவலகு. அது எந்த அணுன்னு கேட்டா கார்பன் அணு. கார்பன் அணுவின் 6/12 கார்பன் அணுவின் திணிவில் 12 ஒரு பங்கு. அதாவது இன்றைக்கு ஆவர்த்தன அட்டவணையிலும் சரி, உலகத்துல கண்டறியப்பட்டிருக்க எல்லா அணுக்களின் திணிவுகளும் எந்த மூலகத்தோடு ஒப்பிடப்படுதுன்றா கார்பனுடன் ஒப்பிடப்படுது. ஞாபகம் சரி, போதும். கார்பனின் திணிவில் 12 1. இப்ப கார்பனுக்கு ஒரு திணிவு இருந்திருக்குமே, அந்த திணிவுல 12 ஒரு பங்கோட ஒப்பிடுறாங்க. ஆக இந்த கார்பனின் திணிவில் 12 ஒரு பங்குக்கு பெயர் அணு திணிவலகு. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அணு திணிவலகண்டா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அணு திணிவலகண்டா இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல நோட்டு வளதான் அணு திணிவலகண்டு போட்டு இதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. கார்பன் அணுவின் திணிவில் 12 ஒரு பங்கு அப்படிங்கிற ஞாபகம் தான் போதும். அப்ப இந்த அணு திணிவலக கொண்டுதான் சகல மூலக அணுக்களோட திணிவுகளும் கண்டறியப்பட்டிருக்கு. நாங்க படிச்சிருக்கிறோமே, எழுதியிருக்கிறோம் பாடத்துல. சோடியம் 1123 எழுதியிருக்கிறோம். இந்த இலக்கம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ஞாபகம் இருக்கு? இலக்கம் பத்தி இந்த இலக்கம் அணுவெண். அணுவெண் மேல இருக்குது திணிவெண். இந்த திணிவெண்ண கண்டறியறதுக்கு பயன்படுத்துற அமைப்பு தான் இது. நாங்க இது எப்படி இந்த 23 கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான செய்முறையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 23 என்பது கார்பனுடன் ஒப்பிட்டதால வந்தது. அவ்வளவு தெரிஞ்ச போது, வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த 23 கணிக்கிறதுக்கான ஒரு சமன்பாடை படிக்க போறோம், அவ்வளவுதான். சமன்பாடை மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல நாங்க பெருசா கணித்தல்கள்லாம் செய்ய மாட்டோம், பெருசா செய்ய மாட்டோம். ஏன்னா பின்னாடி இருக்கு எப்படி கணித்தல் செய்யறது, ஈஸியான மெத்தட். இந்த பாருங்க இருக்கு, ஒரு அணுவின் சாரண திணிவு காண்ற முறை இந்த பாருங்க இருக்கு. ஆக்சிஜன் சாரண திணிவு காண சொன்னா அவங்க தருவாங்க, ஆக்சிஜனின் திணிவை தருவாங்க. கீழே அணு திணிவலகு நாங்க போடுறோம். ஆக்சிஜனோடது நாங்க படிச்சிருக்கிறோம் 16. அந்த 16 எவ்வாறு கணிக்கப்பட்டது என்றால் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தான் கணிக்கப்பட்டது. எப்படி? ஆக்சிஜனின் திணிவின் கீழ் கார்பன் அணுவின் திணிவில் 12 1, அதாவது அணு திணிவலகுன்னு சொல்லுவோம். பார்த்துக்கொள்ளுங்க. சமன்பாடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒன்றுமே தேவையில்லை. சமன்பாடை மட்டும் பிக் பண்ணிக்கொள்ளுங்க, வேற எதுவுமே தேவைப்படாது. ஒரு அணு திணிவலக காண்கிறது, அணு திணிவை காண்றது. அதே மாதிரி மூலக்கூறு, அது என்ன மூலக்கூறு? சேர்வைகள். அப்ப மூலக்கூறு என்று சொல்லும் போது உதாரணத்துக்கு கார்பனீர் ஆக்சைடு, இது ஒரு மூலக்கூறு. அப்ப இந்த கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறு தானே. இந்த மூலக்கூறின் திணிவு என்ன, அதையும் காண்பதற்கு சமன்பாடை பயன்படுத்துறோம். இந்த பாருங்க இருக்கு, உதாரணத்துக்கு இந்த போர்டுல தந்திருக்கிறாங்க. நீரின் சார் மூலக்கூற்று திணிவு காண்றதுக்கு சமன்பாடு போட்டுப்பட்டிருக்கு பாருங்க. நீரின் திணிவின் கீழ் அணு திணிவலகு. அப்ப நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் 3 விஷயம்தான். ஒன்று, அணுக்களுக்கும் திணிவு உண்டு. அந்த அணுக்களின் திணிவை காண்பதற்கு எந்த அணுவை மையமாக கொண்டான்னு கேட்டா கார்பன் அணுவின் திணிவில் 12 ஒரு பங்கை கையாளுறாங்க. இதுக்கு பெயர்
அணுத்திணி வலகு. அணுத்திணி வலகு. ஒரு அணுவெண்ட திணிவு சார் அணுத்திணிவு என்று சொல்லுவோம். சார் அணுத்திணிவு காண்றது. சார் என்றா சார் அணுத்திணிவு என்று சொன்னா என்ன அர்த்தம்டா? இன்னொன்று சார்பாக. இங்க யார் சார்பாக கொள்றாங்க? எந்த அணுவை சார்பாக கொள்றாங்க? கார்பன். கார்பன். அப்ப கார்பனின் திணிவில் 12 உண்டு. மேல எது தாராங்களோ ஆக்சிஜன் திணிவு, ஐதர் கார்பன் திணிவு, ஹைதரசன் திணிவு, ஏதோ கேட்கிற மூலகத்தின் திணிவு, மூலக அணுவின் திணிவு. இதான் சமன்பாடு. சமன்பாடை மட்டும் பாடம் வைக்க வைங்க. எங்கேயுமே சமன்பாடுகள் நாங்க பெரும்பாலும் பயன்படுத்துறது மிக 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 குறைவாக இருக்கும். அப்போ நீங்க இப்ப படிச்ச பயந்துராதீங்க என்னடா அப்படின்ட்டு. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அணுத்திணிவலகு என்பது கார்பனின் திணிவில் 12 உண்டு. அணுவின் திணிவை காண்றதுக்கு சார் அணுத்திணிவு என்ற ஒரு சமன்பாடு இருக்கு. மூலக்கூறுகளின் திணிவு காண சார் மூலக்கூற்று திணிவு என்ற ஒரு சமன்பாடு இருக்கு. இது தெரிஞ்சா போதும். ஏன்டா நாங்க இதை எதையுமே பயன்படுத்த மாட்டோம். நாங்க இந்த கணிக்கிறதுக்கு வேறொரு இலகு முறையை நாங்க கையாளும். எப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு நான் இதான் முக்கியம். இப்பதான் பாடத்துக்குள்ள வாரம் தாராங்க கேள்வி. C6H12O6 குளுக்கோஸ் மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவு எவ்வளவு? இது ஒரு மூலக்கூறு தானே. குளுக்கோஸ் என்பது ஒரு மூலக்கூறு, ஒரு சேர்வை. இந்த சேர்வையோட திணிவு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இப்படி கொடுத்துட்டு பிராக்கெட்ல தருவாங்க கார்பனின் திணிவு 12, ஐதரசனின் திணிவு 1, ஆக்சிஜன் திணிவு 16 தருவாங்க. இதெல்லாம் நாங்க மனனம் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. உண்மையில எங்களுக்கு தெரியும், ஒரு குளுக்கோஸ் உருவாகணுமாக இருந்தால் கார்பன் 6 இருக்கணும், ஹைதரசன் 12 இருக்கணும், ஆக்சிஜன் 6 இருக்கணும். இதுல கார்பன் ஒன்றுண்ட திணிவு தான் 12, ஐதரசன் ஒன்றுண்ட திணிவு 1, ஆக்சிஜன் ஒன்றுண்ட திணிவு 16. அப்ப இந்த ஒட்டுமொத்த குளுக்கோஸோட சார் மூலக்கூற்று திணிவு காண்றதுல ஈஸி. பாருங்க, ஒரு கார்பனோட திணிவு 12, இந்த இடத்துல 6 இருக்கு. அப்ப 6ஆல பெருக்கிக் கொள்ளலாம் அல்லது கூட்டிக் கொள்ளலாம், உங்க விருப்பம். ஹைதரசன் 12 இருக்கு, அதனோட திணிவு 1. ஆக்சிஜன் 6 இருக்கு, அதனோட திணிவு 16. அப்போ நாங்க பெருக்கணும்டா 72 12 96 கூட்டினீங்கடா 180 என்று விட வரும். அப்ப குளுக்கோஸ் மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவு, அந்த குளுக்கோஸோட திணிவு சார் மூலக்கூற்று திணிவு எவ்வளவுன்னு கேட்டா 180. விளங்குதா விளங்கலையா என்ன மாதிரி சொல்லுங்க. விலங்கு படிச்சிருக்கீங்க அந்த பாடம்? விளங்குது சார். ஓ, 2ஆம் தவணையோட முதலாவது பாடம். சரியா? இப்ப நாங்க 2ஆம் தவணை எண்டில் நிக்கிறோம். பட் இது 2ஆம் தவணையோட முதலாவது பாடம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஏதாவது ஒரு மூலக்கூறு சும்மா சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாப்போம். கார்பன் நைட்ரேட். கார்பன் நைட்ரேட். ஓகே, கவினேஷ் கொஞ்சம் ஓரளவு சிம்பிள்ல இருந்து போயிரும். அமோனியம் குளோரைட். அமோனியம் குளோரைட். ஓகே, அப்ப அமோனியம் குளோரைட்னா என்ன பிரச்சனைடா, உங்களுக்கு ரசாயன சூத்திரம் எழுத தெரியணும். அது 3வது யூனிட்ல படிச்சது. அமோனியம் குளோரைட் NH4Cl. இது ரசாயன சூத்திரம் எழுதுறவங்க சொல்லி தந்திருக்கிறோம் வலுவளவுல. கட்டாயம் அதுக்கு அப்ளை பண்ண வேண்டி வரும். இதுண்ட சார் மூலக்கூற்று திணிவு தருவாங்க. அவங்க Nக்கு 14, Hக்கு 1, Clக்கு 35.5, 35 போட்டுக்கலாம், பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல. நைதரசன் எத்தனை இருக்கு? 1. அப்போ 1 தர 14. ஹைதரசன் 4 இருக்கு, 4 தர 1. குளோரின் 1 இருக்கு, 1 தர 35.5. 14 4 35.5 எவ்வளவு வரும்? 8 5 13 53.5 விட வருது. அப்போ அமோனியம் குளோரைட்டின் சார் மூலக்கூற்று திணிவு 53.5. கட்டாயம் இதுல இருக்க பிரச்சனை என்னண்டா, இந்த சூத்திரம் எழுத தெரியணும்.
சில நேரங்கள்ல எக்ஸாம் பேப்பர்ல சூத்திரம் தராம தமிழ்ல பேர் தராங்க. சோ சூத்திரங்களை நீங்க வடிவமைச்சு போறதுக்கு சரியா இருக்கும். சூத்திரம் பிழைச்சா இன்னும் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும் மூலண்டு, அதுக்கு பிறகு இருக்கு மூலக்கூறு. அப்படி இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும் இந்த பாடம். ட்ரை பண்ணா இன்றைக்கே முடிக்கலாம் அந்த பாடத்தை. விலங்குனா இன்றைக்கே முடிச்சிடலாம் அந்த பாடம். ஓகே, கேட்கலாம். வேற ஏதாவது நீங்க ஒன்று சொல்லுங்க. ரசாயன சூத்திரம். ஆக்சிஜன் வாயோட வாக்குமே ஓண்ட சாரணத்தினிவு 16. அப்ப இங்க எத்தனை ஓ இருக்கு? 2. 64 எவ்வளவு? 32. ஆக்சிஜன் வாயோட சார் மூலக்கூட்டு திணிவு 32. பாருங்க, இந்த புக்ல வந்திருக்காங்க நீர் H2O. H-ஓடது உண்டு, ஆக்சிஜன் 16. H எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஆக 2 தர 1 சக O உண்டு இருக்கு 16. ஆக 2 சக 16 18 விட வரும். சார் மூலக்கூற்று திணிவு இந்த சமன்பாடு இல்லாம நாங்க இலகுவா கணிக்கிற முறை இதுதான். நாங்க கூடுதலா எக்ஸாம் பாய்ப்போம். இதை பாய்க்க மாட்டோம், புக்ல இருக்க பாய்க்க மாட்டோம். அதே போல இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகே. ஒன்று உங்களுக்கு தாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சுக்ரோஸ். சுக்ரோஸ் கொடுக்குமா? சுக்ரோஸ் புக்ல இருக்கு இல்லையா? இல்லாத ஒன்று ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இது இருக்கோ தெரியல. கல்சியம் கார்பனேட் CA வந்து 40, C12, O16. எங்க ட்ரை பண்ணுவோம் பாப்போம். ஈஸியா இருக்கும், செய்து முடிய இன்னொன்று பார்ப்போம். ஓகே சார். வெளியே போகாம brown color முடிச்சிட்டோமா? கல்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல். கல்சியம் ஒன்று இருக்கு, வேற கல்சியத்தோடது 40. சக கார்பன் ஒன்று இருக்கு, கார்பனோடது 12. ஆக்சிஜன் 3 இருக்கு, ஆக்சிஜன் 16. 40 12 48 100. 100. நீங்க ஏதாவது பெருக்கல் மிஸ்டேக் விடுவீங்களான்னா கொஞ்சம் கவனம் கேர்ஃபுல்லா செய்யுங்க. ஏன்னு கேட்டா எக்ஸாம்ல சில நேரங்கள்ல இதுக்கு மார்க்ஸே கிடைக்காது. உண்மையில சொல்ல போனா இதுக்கு புள்ளிகளே இல்லை. இப்ப நாங்க படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அநேகமா இப்படி ஒரு கேள்வி இருக்காது. இது இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு தான் புள்ளி இருக்கும். அதாவது ரொம்ப கவனமா செய்யணும். இது அப்படியே நீங்க இங்கேயும் படிப்பீங்க. 10-11ல ஒரு பாடம் இருக்கு. அநேகமா ஒரு O லெவல்ல ஒரு 5ல இருந்து ஒரு 6 புள்ளிகள் வரைக்கும் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்த விஷயம் தேவைப்படும். ரைட், இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நான் சொல்லி தரேன், அடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. NH4 twice CO3. அம்மோனியம் கார்பனேட் பெயர் அமோனியம் கார்பனேட். இது எப்படி வந்தது பாப்போமா? அமோனியத்துக்கு வலுவளவு உண்டு. NH4+ பாடமாக்கணும். இப்படி வந்தா பிராக்கெட் போட்டுக்கொள்றது நல்ல ஞாபகம் இருக்கும். கார்பனேற்று CO3 2- 2. வலுவளவுகளை மாற்றி பெருக்கிக் கொள்வோம். இருக்கணும்டா NH4 இந்த இரண்டு இவ்வளவு பேர்த்துக்கும் சொந்ததால பிராக்கெட் 2 CO3 பிராக்கெட் 1 வாரதால பிராக்கெட் போட தேவையில்லை, போட்டாலும் பிழை இல்லை. இது அநேகமா இப்ப நான் அவதானிக்க கூடியதாக இருக்கு. பல தரம் 11 சேர்ந்த மாணவர்கள் இதுல கடுமையா சிரமப்படுறாங்க. இந்த 10ஆப்ல படிக்கிறதோட தூக்கி போடுறதால மறந்துடும். அதனால கொஞ்சம் நீங்க
ஒன்று எழுதி பார்த்து கொண்டே இருக்கும் எப்படி ரசாயன சூத்திரம் அமைக்கிறது அப்படிங்கிறது பாப்போம். தருவாங்க பிராக்கெட்ல நைதரசன் வந்து 14, ஐதரசன் உண்டு, கார்பன் 12, ஆக்சிஜன் 14 இது தருவாங்க. ரொம்ப கவனமா செய்யணும் இந்த இடத்துல. பிரச்சனை இருக்குது என்னன்னு பிராக்கெட் ஒன்று வந்துட்டு மேக்ஸ்ல படிச்சோம் அப்படி 2x y இது எப்படி அடைப்பு நீக்கிறது? 2x 2y உள்ள இருக்கிற x y பெருக்கணும். இரண்டு ஆளையும் எக்ஸ் பெருக்கப்படும், இரண்டு ஆளையும் y பெருக்கப்படும். 2x இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற 2 உள்ள இருக்கிற அவ்வளவு கணியங்களுக்கும் சொந்தமாகும். அதே கான்செப்ட் தான் நீங்க என்ன என்ன மேக்ஸ்ல முன்னாடி போட்டிருக்காங்க, சயின்ஸ்ல பின்னாடி போட்டிருக்காங்க. இப்போ n 1 இருக்கு, உள்ள h 4 இருக்கு, பிராக்கெட்டுக்கு வெளியில 2 இருக்கு. அந்த 2 n-க்கும் சொந்தம், h-க்கும் சொந்தம். CO3 தானே, C1O3. அவ ஒரு படிமுறையா எழுதி பார்த்துக் கொள்ளலாம். n எத்தனை இருக்கு உள்ள பெருக்கணும்டா 2 இருக்கு, h 8 இருக்கு, கார்பன் 1 இருக்கு, ஆக்சிஜன் 3 இருக்கு. இப்படியெல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க. சில நேரம் கூட கொப்பிகள் எழுதுனா ஸ்கூல்ல கேட்பாங்களா இருக்குது என்னடா புதுசா எழுதிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு. ஏன்னா மாணவர்கள் பிளவுறதால இந்த மாதிரி எழுதி காட்டுறது. உண்மையில இப்படி எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யறதான்னு சொல்லிட்டு புள்ளிகளே கிடையாது இந்த பாடத்துல. இந்த பகுதிக்கு புள்ளி இல்ல, இது அடுத்ததுக்கு புள்ளி வரும். ஆனா என்ன பிரச்சனைடா, அந்த மூல்ங்கிறத கணிக்க இது தெரியணும். இதுல 1 பிழைச்சாலும் மூல் வராது. அதான் அவ இப்படி எழுதுறது காரணம் இலகுவா, இல்லாட்டி மாணவர்கள் அவசரத்துல பிழைச்சிருவாங்க. அப்போ நைதரசன் 1 இருக்குன்னு நினைச்சிருவாங்க. அதான் அப்படி போட்டேன். நைதரசன் 2 இருக்கு. 14 தர 2, 8 தர 1, 1 தர 12, 3 தர 14, 14 தர 2 28, 8 தர 1 8, 1 தர 12 12, 3 எவ்வளவு 18 48 இல்லையா? சரியா? ஓ 48 60 80 96 விட வரும். அமோனியம் கார்பனேட் சார் மூலக்கூற்று திணிவு. டவுட் அண்டா கேளுங்க. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இல்ல இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அமோனியம் கார்பனேட் மாதிரி இன்னொன்று. கவனமா செஞ்சீங்கன்னா சரி, அவசரம் இல்லை, அவசரம் இல்லாம செய்யுங்க. சயின்ஸ்ல ஒவ்வொரு கணித்தல் வழி. ஓகே, இன்னொரு வேலை போடணும் இல்லையா? அமோனியம் சல்பேட் பார்ப்போம். அமோனியம் சல்பேட் எங்களுக்கு தெரியும். இந்த 2 இவருக்கும் சொந்தம். அப்ப N வந்து 2 இருக்கு, H 8 இருக்கு, கண்டகம் 1 இருக்கு, ஆக்சிஜன் 4 இருக்கு. சிலர் இந்த 4 தூக்கி இசுக்கு போட்டுருவாங்க, பிழைகள் நடக்கும். அப்ப நைதரசனோட திணிவு 14 தருவாங்க, ஐதரசனுக்கு 1, கண்டகத்துக்கு 32, ஆக்சிஜனுக்கு 14 தருவாங்க. இதெல்லாம் நாங்க பாடமாக்கு தேவை. 2 தர 2 நைதரசனுக்கு 1ஓட வாரம் 14. நீங்க டிரெக்டாவும் போடலாம், 28 போடலாம், பிரச்சனை இல்லை. இது 8 போட்டலாம். 8 தர 1 8. நான் ஒரே செய்து காட்டுறேன். 1 தர 32, 4 தர 16, 28 8 32, 4 தர 16 எப்படி வரும்? 16 32 64 இல்லையா? கூட்டணும்டா 28 30 60 124 124 132. இதுக்கு கீழே கூட மேத்ஸ். சரியா? இந்த ஸ்டெப் மட்டும் தான் சயின்ஸ்ல வருது. கீழே நீங்க உங்களா செய்து கொள்ள முடியும். ஒரு கேள்வி மட்டும் பார்ப்போம், ட்ரை பண்ணுங்க. பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. இது முடிஞ்சா அனைவரும் இந்த பாடத்தை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்க. இவருக்கு பெயர் யூரியா. யூரியா பத்தி என்ன தெரியும் பிள்ளை? யூரியா பத்தி என்ன தெரியும்? பயன்பாட்டுக்கு பயன்படும் உரம். எங்கட உடலில் உருவாகிற பிரதான கழிவு. அடுத்த பாடத்துல படிக்கும். அடுத்த பாடமே தான். மனித உடலில் உருவாகிற பிரதான கழிவு யூரியா. நாங்க தாவரங்களுக்கெல்லாம் உரப்பாவனையாக போடுறோம். யூரியா
யூரியாவோட சார் மூலக்கூட்டு திணிவு காண்களே பாப்போம். Try. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் ஒரு நிமிடம் டைம் கொடுப்போம் எல்லாரும் சேட். ஓகே சார். ஓகே சார். ஓகே பார்க்கலாம் இல்லையா? எவ்வளவு வந்தது விட? 60 சார். 40. ஓ 44. 44. இங்க மொத்தம் 88. 87. 60 சார். 60 60. 64 சார். 64. குட். பாப்போம் என்ன வருது தெரியல, பாப்போம். எனக்கு விளங்குற மாதிரி போடுங்க. கார்பன் ஒன்று இருக்கு, ரைட். ஆக்சிஜன் ஒன்று இருக்கு. நைட்ரசன் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கு? 2 சார். 2. ஹைதரசன் 4. 4 சார். 4. அப்ப ஒரு கார்பன் என்றால் 1 தர 12. 12 போட்டுக்கலாம். ஒரு ஆக்சிஜன் என்றால் 1 தர 16. சக 2 நைட்ரசன் 2 தர 14. 14. சக 4 ஹைதரசன் 4 தர 1. குட்டிப்பா 12 16 2 14 28 இல்லையா? 28 4. அப்போ 20 30 40 50. அபினேஷ்கர் சரி இல்லையா? 60. ஓகே. இங்க எந்த இடத்துல பிளவட்டிங்கன்னு செக் பண்ணுங்க. எந்த இடத்துல பிளவட்டம் என்று கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க பாப்போம். சிஓக்கும் சேர்த்து பிரக்கெட் போட்டேன் சார். CO bracket NH2 twice. இதான் இந்த சூத்திரம், யூரியாட சூத்திரம். சூத்திரம் எழுதிக்க ரொம்ப கவனமா இருக்கும். இதுல பாருங்க, ஒரு சின்ன நம்பர் மாத்திரமேடா முழுக்க பிழைச்சிடும். உள்ள இருந்த டுவைஸ் பாக்கல சார். போர்ட் விளங்க இல்லையா? இதை கவனிக்காம இருக்கீங்க. அதான் பை மிஸ்டேக் நிறைய வரும். ஆனால் என்ன பிரச்சனைடா, 60க்கு மேல வேற என்ன நம்பர் வந்தாலும் அதுக்கு கீழே வர விடையெல்லாம் பிழையாவிடும். சயின்ஸ்ல அப்படி புள்ளிகள் வழங்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. மேத்ஸ்ல மாதிரி புள்ளிகள் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு தர மாட்டாங்க. கடந்த முறை பேப்பர்லாம் அப்படிதான், சின்ன கணக்கு, சின்ன ஒரு கணக்கு, சிம்பிள் கணக்கு, ஒன்றுமே இல்லை. அது 2 நம்பரை பெருக்கணும். என்ன பிரச்சனை, தசம எண்களை பெருக்கணும். முடிஞ்சது கதை. தசம எண்கள் பெருக்கல் கிரேட் 7 8 மேத்ஸ்ல படிச்சிருக்கிறோம். ஆனால் போச்சு முழுக்க அந்த மாதிரி. ஓகே, நாங்க ஒரு 2 கேள்வி செய்து பார்த்துட்டு வருவோம் இல்லையா? அமோனியா, சல்பூரிக் அமிலம், சுக்ரோஸ் தந்திருக்காங்க. அந்த பயிற்சி செய்யும் போதும். இது 3 டைம் செய்யுங்க பாபு.
சுடமாம் உண்டும் ஏஞ்சல் கபினேஷ்கர் ஸ்ரீசாத் சார் ஓ முடிஞ்சா ஓம் கபினேஷ்கர் சார் ஓம் சார் ஓகே டைம் தேவைப்படுது யாருக்காவது உங்களோட ஸ்ரீசாத் என்ன மாதிரி டைம் தேவையா ஸ்ரீசாத் எடுப்போம் பிரச்சனை இல்லை இல்ல சார் செஞ்சுட்டேன். ஓகே ஒரு நிமிடம் கொடுப்போம் எல்லாருக்கும் ஓகே முதலாவது இருக்கு பிள்ளைகள் அமோனியா 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 அப்படின்னு சொல்லும்போது அமோனியா வந்து யூரியா அமோனியா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அம்சங்கள் தான். எங்களுடைய உடலில் உருவாக்கப்படுற கழிவு வந்து அமோனியா. நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அடுத்த பாடத்தில் படிப்பேன். அங்கிட்டு இருக்கு மனித சரி உயிரங்கியல் சிறப்பியல்புகள் பாடத்துல இருக்கு. எங்களோட உடலில் உருவாகிற கழிவு வந்து அமோனியா. பட் அமோனியா வந்து சட்னா யூரியாவா மாற்றப்படுது. சும்மா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் அடுத்த பாடத்தில் படிப்பேன். சரியா? அமோனியா. சோ அமோனியாவோட சார்மூல கூற்றுத்திணிவு கேட்டா ஒரு நைதரசன் இருக்க உண்டு தர தந்திருக்கிறாங்க 14 என்று தந்திருக்கிறாங்க. ஹைதரசன் 3 இருக்கு, அதனுடைய உண்டு. ஆக 14 சக 3 17 விட வரும். ஓ சார். ஓம் சார். அதே மாதிரி H2SO4 சல்பூரிக் அமிலம். எங்களோட லேப்ல இருக்கக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அமிலம் தான் இந்த சல்பூரிக் அமிலம். உண்மையில ஒரு உடல்ல பட்டதண்டா அதுல இருக்க நீரெல்லாம் உறிஞ்சி கருக்கிரும். அப்படி ஒரு அமிலம் தான் சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலத்துல பாருங்க 2 ஐதரசன் இருக்கு, ஒரு கந்தகம் இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு. 2 சக 32 சக 64 ஓம் சார். 98 சரியா? ஓம் சார். ஓ சார். ஓம் சார். ஓ சுக்ரோசண்டா எது? சுக்ரோசண்டா என்ன? சுக்ரோஸ் பத்தி என்ன தெரியும்? ஒரு சர்க்கரைட். ஓ ஓ இரு சர்க்கரைட். சீனி, பீட்ரூட், கரும்புல இருக்கிறது. தாவர உடல்களில் உணவு கொண்டு செல்லப்படும் முறை பார்த்துக்கொள்ளுங்க. கடந்த முறை கேள்வியும் கூட இது. சுக்ரோஸ் பாப்பம் 12 கார்பன் இருக்கு, 12 22 ஹைதரசன் இருக்கு, 11 ஆக்சிஜன் இருக்கு. கொஞ்சம் வேலை கூட தான் இல்லையா? 144 22 160 176 யாரு 342 610 650 320 344 342 சார். ஓ சரி 342 சந்தேகம் தான் கேட்டுக்கொள்ளலாம். இதுதான் இப்ப நாங்க முதல்ல பாருங்க பாடம் ஆரம்பிக்கும் போது சிலர் யோசிச்சிருப்பாங்க, என்னடா இந்த பாடம் சிக்கலான பாடமா இருக்கு போலன்ட்டு சிலர் நினைச்சிருப்பீங்க. ஸ்கூல்ல படிக்காதவங்க ஏண்டா முதல்லயே பாடம் போட்டு குழப்பிருப்போம் இல்லையா? பாருங்க மேல சமன்பாடெல்லாம் இருக்கு. ஒயிட் போர்டு ஒழுங்கா விளங்கல சார். ஓகே இருங்க. ஆரம்பத்துல இந்த பாடம் போட்டு குழப்பமா இருக்கும். இன்னும் வேற சமன்பாடெல்லாம் அணுத்திணிவு அழகுன்ற ஒரு சமன்பாடு, சார் அணு திணிவுக்கு ஒரு சமன்பாடு, சார் மூல ஊற்று திணிவுக்கு ஒரு சமன்பாடு. சும்மா மனநம் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் தேவையில்லை. நான் கணிக்கிறது இதை தான் பயன்படுத்துவோம், சார் மூல ஊற்று திணிவு கணிக்கிற முறை. ஆக சார் அணு திணிவுகள் ரிஃப்ளெக்ட் ஆகுதா லைட்?
இப்போ okay. ஓகே. வேறு உதாரணம் பார்க்கிறதா? சார் மூலக்கூற்று திணிவுக்கு இல்ல இதுல சார். பயிற்சி எழுத இருக்கு. நாங்க என்ன பின்ன சூத்திர திணிவு காண்போம். ஓ சார் 143 பக்கம் இருக்கு. பயிற்சி இருக்குல்லையா, அங்க போகணுமா? இப்ப தேவையா பயிற்சி? இல்ல சார். பிறகு நீங்க செய்து பாருங்க இல்லையா, பயிற்சிகள் Okay. செய்து பாருங்க. நல்லா ரெண்டாவதுல ஒன்று பார்ப்போம்ல. இந்த சூத்திர திணிவை கொஞ்சம் சொல்லிட்டேன்டா. மூலர் திணிவு அல்லது சூத்திர திணிவு. நூத்தி 43. யூரியா செய்துட்டேன், தேவைப்படாது இல்லையா? போதும். சுக்ரோஸ் ஓ போதும் இல்லையா? போதும் போதும். அடுத்து நாங்க பார்ப்போம் மூலர் திணிவு அப்படிங்கிற ஒரு விடயம் பார்ப்போம். மூலர் திணிவு. மூலர் திணிவு அது என்ன? மூலர் திணிவு அப்படிங்கிற விடயத்தை பார்ப்போம். மூலர் திணிவு ஒன்றுமில்ல, பெயர் பார்த்து குழப்பிக்கொள்ளாங்க. மூலர் திணிவு. மூலர் திணிவு. மூலர் திணிவு என்றால் என்னங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு முன்னாடி ஒன்று படிச்சிருக்கணும், இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடும். மூலர் திணிவு என்றால் ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவு. மூலர் திணிவு என்பது ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவு. மூல் பத்தி நான் படிப்பிக்கல உங்களுக்கு, அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. என்னடா மூல் என்றா என்னன்னு குழப்பமா இருக்கும். மூளை பத்தி பார்க்க முன்னாடி இதை முடிச்சுட்டு போயிடும். மூலுக்கு அடுத்த அந்த மூலர் திணிவு வருது, கொஞ்சம் இதோட கம்பைன் ஆகிறதுனால தொடர்ந்து போயிடும். மூலர் திணிவு என்பது இந்த பாருங்க இருக்கு, யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் ஒரு மூலின் திணிவு. பதார்த்தத்தின் வளதன் பதார்த்தத்தின் ஒரு மூலின் திணிவு. ஒரு மூலின் திணிவு. இந்த மூலர் திணிவுக்கு அழகு இருக்கு பிளேயர். உண்டு கிராம் மூல் -1 அல்லது கிலோகிராம் மூல் -1. கட்டாயம் இந்த அழகை பார்த்துக்கோங்க, பார்ட் 1க்கு வாருது அடிக்கடி. மூலர் திணிவு என்றால் ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவு. ஒரு மூலின் திணிவு தான் மூலர் திணிவு. அப்ப அந்த ஒரு மூலின் திணிவுக்கான அழகு என்னண்டா, கிராம் மூல் -1 அல்லது கிலோகிராம் மூல் -1. அப்ப அது என்ன மூலர் திணிவு? அது எப்படி கணிக்கிறது அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப சிம்பிள். ஒண்ணும் இல்ல, இந்த பாத்துக்கோங்க. சும்மா உதாரணத்துக்கு போடுவோம், H2 போடுவோமே. H2O ஐதரசன் 12, ஆக்சிஜன் 16. கேக்குறாங்க கேள்வி, நீர் மூலக்கூறின் நீரின் மூலர் திணிவை காண்க என்று சொன்னா ஒன்றுமில்ல. முதல்ல செஞ்சமே என்ன? சார் மூலக்கூட்டு திணிவு கண்டமே, அதான் செய்ய போறோம். மூலர் திணிவும் சார் மூலக்கூட்டு திணிவும் ஒன்றுதான். அப்ப எப்படி காணலாம்? தெரியும், ஐதரசன் 2 இருக்கு, தர 1, ஆக்சிஜன் 16 தர 1 கூட்டினீங்கடா 2 சக 16, 18 விட வரும். ஆனா என்ன பிரச்சனைடா, 18 என்பது சார் மூலக்கூட்டு திணிவு. மூலர் திணிவு இதுக்கு பின்னாடி ஒரு அழகு வரும். எப்படி? கிராம் மூல் -1 இவ்வளவுதான். 18 சும்மா போட்டா மூலக்கூற்று திணிவு, சார் மூலக்கூட்டு திணிவு. அழகோட போட்டா மூலர் திணிவு. ஒன்று வித்தியாசம் இல்ல. மூலர் திணிவும் சார் மூலக்கூற்று திணிவும் ஒன்றுதான். என்ன? சார் மூலக்கூற்று திணிவுக்கு அழகு இருக்காது, மூலர் திணிவுக்கு அழகு வரும். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே வித்தியாசம் இல்ல. விளங்குதா? ஓகேவா? குழப்பிக்கொள்ளாங்க, சிம்பிளான கண்டென்ட் தான். மூலர் திணிவும் சார் மூலக்கூற்று திணிவும் ஒன்றுதான், இலக்கடிப்படையில ஒன்றுதான். ரைட். இப்போதான் அந்த பாடத்தின் ஒரு முக்கியமான பகுதிக்கு போக போறோம். மூல் கணித்தல். மூல் கணித்தல். அவ மூல் எவ்வாறு கணிக்கப்படும் என்று கேட்டா, மூல் என்றா என்னண்டா, பதார்த்தங்களின் அளவை அளக்கிற அலகுதான் மூல். சரி, பதார்த்தங்களின்
அளவை அளக்குற அழகு தான் மூல். இப்ப சாதாரணமா நாங்க கடைகள்ல போய் 2 கிலோ அரிசி 3 கிலோ மாவுன்னு சொல்றோமே, அது போல இந்த பதார்த்தங்கள் இருக்குதானே, அநேகமா பதார்த்தங்களை அளக்குற அழகுக்கு தான் பெயர் மூல். மூல கணிக்க சமன்பாடு இருக்கு. மூல் சமன் பதார்த்தத்தின் திணிவின் கீழ் பதார்த்தத்தின் மூலர் திணிவு. சமன்பாடு மட்டும் கட்டாயம் பழமை கொள்ளுங்க. இது மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. எங்களுக்கு தெரியும் மூலர் திணிவுண்டா சார் மூல கூட்டு திணிவுண்டா எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கேள்வி செஞ்சு காட்டுன்னு பாருங்க. உதாரணமா தாராங்க, ஒரு 72 கிராம் நீரில் அடங்கியுள்ள மூல்கள் எத்தனை? 72 கிராம் நீர் எடுத்தா, சரி 72 கிராம் தண்ணீர் எடுத்தா ஒரு சின்ன ஒரு கப்ல, அந்த தண்ணிக்குள்ள எத்தனை மூல் தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறத கேக்குறாங்க கேள்வி. 72 கிராம் நீரில் அடங்கியுள்ள மூல்கள் எத்தனை, எத்தனை மூல் தண்ணி இருக்கு என்று கேட்டா எங்களுக்கு தருவாங்க. நீருக்கு 1.16 தருவாங்க. பாருங்க கேள்வியில மூல் தான் காண போறேன். மூல் திணிவு தந்திருக்காங்க எவ்வளவு? 72 கிராம். மூலர் திணிவு கணிக்கணும். எப்படி கணிக்கலாம்? நீரண்டா H2O, Hக்கு 1/2 சக O 1/16 எவ்வளவு? 2 சக 16 18. இது முதலே பார்த்துட்டேன். அப்போ 18 அலகு கிராம் மூல் -1. 72 18ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 4. கிராமும் கிராமும் கட்டுப்படும். மூல் மைனஸ் மேல வந்தா மூல். அப்போ 72 கிராம் நீரில் 72 கிராம் தண்ணீர்ல அடங்கி இருக்கிற மூல் எத்தனைடா? 4 மூல். இப்போ நாங்க ஏன் சாகர் மூல கூட்டு கண்ட வேண்டாம், இந்த கணக்கு செய்யலாம். அப்ப இந்த கணக்குக்கு தான் மார்க்ஸ். இந்த இடத்துல இந்த 18க்கு பதிலா 15 போட்டா இங்க விட பிழைச்சிரும், நோ மார்க்ஸ். அதனாலதான் நான் சொன்னேன், இதை ரொம்ப கவனமா நாங்க கணிக்கணும். என்ன மாதிரி ஓரளவு விளங்குது? இன்னொரு உதாரணம் பாப்போமா? ஓம் சார். ஓகே, இன்னொரு உதாரணம் பாப்போம். குளுக்கோஸ் எடுத்துக்கொள்ளுமே. இந்த மாதிரி கணித்தல் ஏன் செய்யறதுண்டா, அந்த மருந்து பொருட்கள் தயாரிக்கிறது இருக்கு இல்லையா, நீங்க யோசிப்பீங்க ஏன்டா இதெல்லாம் போட்டு பிரிச்சு பெருக்கிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மருந்து பொருட்கள் தயாரிக்கிற இடங்கள் எல்லாம் அந்த சரியான அளவுகளை கண்டறியறதுக்கு இந்த கணக்குகள் தேவைப்படும். நாளைக்கு நீங்க ஒரு மருத்துவியலாளராக மாறலாம் இல்லையா, இந்த கெமிக்கல் சைட்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கேட்க கட்டாயம் இதை நீங்க பயன்படுத்த வேண்டி இருக்கும். குளுக்கோஸ் ஆகும். ஒரு 90 கிராம் C6H12O6 இல் உள்ள மூல்கள் எத்தனை? கார்பன் 12, ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் 1 தருவாங்க. அப்ப மூல் தானே கணிக்க சொல்றாங்க. அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. சமன்பாடு நான் எழுதி கொள்றேன். சமன்பாடு மிக முக்கியம். அப்போ திணிவு எனக்கு தந்திருக்கிறாங்க 90 கிராம் பாரம், 90 கிராம். மூலர் திணிவு கணிக்கணும். முதல்ல கணிச்சோம், இதுதான் கணிப்போம். இந்த இடத்துல கணிப்போம். 6 தர 12, 12 தர 1, 6 தர 16 கூட்டினீங்கன்னா 180 வரும். முதல்ல பார்த்ததுதான். அப்போ மூலர் திணிவு 180 கிராம் மூல் -1. கிராமும் கிராமும் வெட்டுப்படும். 90 180ஆல வகுக்கப்பட்டா விடை 2/1. அரை மூல் அல்லது 0.5 மூல். இந்த இடத்துல வர பல பிழைகள் என்னன்னு கேட்டா 2 போடுபடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2இல் 1 மூல் அல்லது அரை மூல். அரை மூல் தான் 2இல் 1. 0.5 மூல் குளுக்கோஸோட நாங்க ஒரு 90 கிராம் குளுக்கோஸை நீங்க நிறுத்த எடுத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸுக்குள்ள இருக்கிற மூல் எவ்வளவுங்கிறது தான் இந்த கணித்தலினூடாக நாங்க கண்டறியலாம். இன்னொரு தான் பார்ப்போம் இல்லையா.
பார்ப்போம். 11 கிராம் கார்பனீர் ஆக்சைடு வாயு ஒரு இடத்துல வெளியிடப்படுது. 11 கிராம் கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியிடப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த கார்பனீர் ஆக்சைடு வாயுவோட மூல் கேட்கிறாங்க. அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு தந்திருக்காங்க 11 கிராம். மூலர் திணிவு கணிக்கிறதுண்டா கார்பனோடது 12, ஆக்சிஜனோட 16 தருவாங்க. கார்பன் 1 தர 12, ஆக்சிஜன் 2 தர 16, ஆக 12 சக 32 விட 44 வருது. அப்ப மூலர் திணிவு கேட்க 44 அலகோட போடுவோம் இல்லையா? மூல் -1 கிராம் கிராம் பிரிபட சுருக்கணும்டா விட வரும்படி 1/4 மூல் அல்லது 0.25 மூல். ஏண்டா 11 பிரிச்சா ஒரு முறை 44 11 வகுத்தீங்கன்னா 4. அப்ப 4 1 போடலாம். அல்லது 11 44 வகுத்து பாத்தீங்கன்னா தெரியும் 0 இன்னொரு செய்வோட 0 2 8 8 2 5 20 மாத்தி போட்டேன். 8 2 8 2 இந்த இடத்துல 2 220 5 20 2 5 22 0. அதை விட 0.25 மூல். மூல் கணிக்க முடியுமா? ஆம் சார். கொஞ்சம் கணக்குகள் செய்து பார்ப்போமா? அப்போ ஆம் சார். ஒரு கணக்கு செய்து பார்ப்போம். வேகமா போனா சொல்லுங்க பிள்ளைகள், கஷ்டமா தான் சொல்லுங்க. இந்த உதாரணங்கள்லாம் பார்க்கறேன்டா பாருங்க. ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. இந்த உதாரணங்கள் எப்படி செய்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொரு கணக்கு சொல்லி தரணும் இல்லையா? நீங்க என்ன செய்யுங்க கேட்டா, ஒரு சந்தேகம் கொண்டு வரும். இந்த பயிற்சி செய்ய 1 மினிட் நான் ஒரு உதாரணம் செஞ்சு காட்டிடுறேன். 1 மினிட். ஒரு அணுக்குள்ள இருக்கிற மூல் சொல்லி கொடுக்கலையே. உதாரணத்துக்கு 46 கிராம் சோடியத்தில் உள்ள மூல்கள் தனியாகவும் கேட்கலாம். இவ்வளவு நேரம் மூலக்கூறு தானே பார்த்துட்டு இருந்தோம், தனியாகவும் கேட்கலாம். எப்படி? அதேதான். மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு கொடுத்திருக்காங்க 46. சோடியத்தின் அணு திணிவு தந்திருப்பாங்க 23. தந்திருப்பாங்க பிராக்கெட்ல 23 கிராம் மூல் -1. இடத்துல கணித்தல் ஒன்றும் இல்ல, இந்த சோடியம் மட்டும்தானே, ஒன்று மட்டும்தானே. 46 23 பிரிச்சிங்கடா 2 கிராம் கிராம் கட் ஆகும். மூல் 2 மூல். முதல்ல சேர்வையினால அங்க தனியா கட்ட. இப்ப ஒரு மூலகம் தான் போட்டு விட்டுற வேண்டியது. அதுல சாரானு திணிவு. இந்த 5 கேள்வியும் செய்ய ட்ரை பண்ணுவோம். இதுக்கான தரவு கொடுக்கல, புத்தகத்துல இருக்கும், இருந்தாலும் நான் போட்டு விடுறேன். என்ன? மக்னீசியத்தோட அணுத்திணிவு அலகு 24, கல்சியத்தோடது 40, கார்பனோடது 12, ஆக்சிஜனோட 16, ஓகே, நைதரசனின் 14. ஓகே, நீங்க எல்லா கேள்வியும் செய்யலாம். 5ம் ட்ரை பண்ணுங்க. சில நேரங்கள்ல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரம் நாங்க பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு.
பயிற்சி 2லயா chat box பணி 2ல 1 மினிட் பிள்ளைகள், 2வதுல 9வது செப்பு சல்பேட்டுனா ஓகே, செப்புக்கு தர இல்லை இல்லையா, கீழே வந்துருக்காங்களா? அதான் பிரச்சனை இல்லையா, போடு. ஓகே, நீங்க செய்து கொண்டு இருங்க, நாங்க அதை பார்ப்போம். அதை தந்திருக்கணும், ஒரி பண்ணாங்க, நீங்க செய்து கொள்ளுங்க. நான் செப்பு சல்பேட் செய்து காட்டுறேன். முடிஞ்சா இந்த மாதிரி. ஓகே ஓகே, கொஞ்சம் இந்த கேள்வி ரிவர்ஸ் ப்ராசஸ்லயும் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ஓ ஓ ஓ மூலக்கூறு, சாரி சாரி சாரி, செய்திருக்கேன் அது, சாரி சாரி சாரி. முதல் 2 மட்டும் தான் செய்யலாம், முதல் 2 மட்டும் தான் செய்யலாம், 3 4 5 செய்யலாம், அது கஷ்டம், நான் படிக்கல அது. செய்தாச்சு சார். ஓகே, நல்லது. சோ முதல்ல ஒரு ஆள் கேட்டிருந்தார், செப்பு சல்பேட் மூலத்திணிவு காட்டுறது, கவனிங்க. CuSO4 தானே, செப்பட தரல அவங்க. 64 இருக்கு, 65 இருக்கு, 63 இருக்கு. சில நேரங்கள் நம்பர் மாறும். 1 தர 64, சக 1 தர 32, 4 தர 16, கூட்டி எடுத்த விட 64 32 64, 128 130 160. சரியா? கேட்டவர் டவுட்.
பிராக்கெட்டை தர இல்லை இல்லையா, படப்புத்தகத்தில் தர இல்லை. நான் கவனிக்கல. முதல் 2 மட்டும்தான் செய்யலாம். 12 கிராம் மக்னீசியத்துல மக்னீசியத்தின் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு 12 கிராம் தந்திருக்கிறாங்க. மூலர் திணிவு தந்திருக்காங்க 24 கிராம் மூல் -1. சுருக்குனீங்க என்றால் அரை மூல் என்று விட வரும், அல்லது 0.5 என்று வரும். 0.5 மூல் முதலாவதுக்கு. இரண்டாவது கேள்வி 10 கிராம் கல்சியம் கார்பனேட். ஒரு டவுட் என்ன கேட்கலாம்? இரண்டாவது கேள்வி கல்சியம் கார்பனேட். கல்சியம் கார்பனேட் இந்த பாருங்க இருக்கு. இதனுடைய மூலர் திணிவு கண்டா 1 தர 40, 1 தர 12, 3 தர 16. 100 12, 48, 60, 100. அப்ப மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு தந்திருக்காங்க 10 கிராம். மூலர் திணிவு வந்திருக்கு 100 கிராம் மூல் -1. சுருக்குனீங்க என்றால் 0.1 மூல் என்று விட வரும், அல்லது 10ல் 1 மூல் என்று விட வரும். பின்னமா போட்டா 10ல் 1 மூல், தசமாவா போட்டா 0.1 மூல். அவ்வளவுதான் செய்யலாம் இல்லையா? அவ்வளவுதான் நாங்க படிச்சது. சோ இப்ப நாங்க பாருங்க இந்த பாடம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இந்த சாரண திணிவு சார் மூல கூட்டு திணிவு கணிப்பதற்கான சில சமன்பாடுகள் பார்த்தோம். இந்த மூலக அணுக்கள திணிவை கண்டறியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அணுவை பயன்படுத்துறாங்க, அது கார்பன். கார்பன் அணுவின் திணிவுல 12 ஒரு பங்கு எடுக்கிறாங்க. அடுத்து நாங்க பார்த்தது எப்படி ஒரு மூலக்கூறோட சார் மூலக்கூற்று திணிவை கணிக்கிறதுன்னு. சார் மூலக்கூற்று திணிவும் மூலர் திணிவும் என்ன அளவுல சமனா இருக்கும்? மூலர் திணிவு என்பது ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவு. அடுத்து மூல் என்பது பதார்த்தத்தின் அளவை அளக்கிற அலகு. மூல் கணிக்க சமன்பாடு பார்த்தோம், மூல் சமன் திணிவின் மூலர் திணிவு என்று. இனி நாங்க பார்க்க போறது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒன்றும் கஷ்டம் இல்ல, பாருங்க. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை உதாரணமா சும்மா சொல்றேன் பாருங்க, விளங்கிக் கொள்ளணும். சும்மா 360 கிராம் குளுக்கோஸ். இந்த 360 கிராம் குளுக்கோஸ்ல எத்தனை குளுக்கோஸ் இருக்குதுன்னு கேக்குறாங்க. நான் சொல்ற விளங்குதோ தெரியல. இந்த சொல்லுவாங்க இப்ப கைகள்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிஸ்கட்டுகளை கையில எடுத்து எண்ணி பாக்குறது, எத்தனை பிஸ்கட் இருக்கு? 5 இருக்கு. ஒரு பேக்கெட் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு டிபி பேக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிபி பேக்கெட் எடுத்து உடைச்சிட்டு உங்களுக்கு எத்தனை டிபி இருக்குன்னு எண்ணி பாக்குறது. அப்போ ஒரு பேக்குக்குள்ள எத்தனை இருக்கு சொல்லலாம் தானே. அதே மாதிரி ஒரு தீப்பெட்டி எடுத்து தீப்பெட்டிக்குள்ள எத்தனை தீக்குச்சிகள் இருக்குன்னு எண்ணி பாக்குறது. அது போல ஒரு மூல் பதார்த்தத்துக்குள்ள எத்தனை மூலக்கூறு இருக்கு. நான் சொன்னது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஒரு தீப்பெட்டிக்குள்ள எத்தனை தீக்குச்சி இருக்கு என்று எண்ணி பாக்குறதும், எண்ணி பார்த்தா அநேகமா ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இல்லை, ரெண்டாவது உங்களுக்கு தெரியும். ஆனா நார்மலா நாங்க நினைப்போம் இப்படி, ஒரு பெட்டிக்குள்ள 100 குச்சிகள் இருந்தா எந்த ஒரு தீக்குச்சி பெட்டி எடுத்தாலும் 100 தான் இருக்கும்னு நினைச்சு கொள்றோம். அந்த மாதிரி ஒரு மூல் பதார்த்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டா 6 தர 6.022 தர 1023 ஒரு இலக்கம். அதாவது ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மூல் பதார்த்தத்துக்குள்ள, அது தண்ணியா இருக்கலாம், அல்லது குளுக்கோஸா இருக்கலாம், அல்லது கார்பனீர் ஆக்சைடா இருக்கலாம், எந்த ஒரு மூல் பதார்த்தத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.022 × 10⁻23. இத்தனை மூலக்கூறுகள் இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 6.022 தர 1023. சரியா? இந்த இலக்கத்துக்கு பெயர் அவகாதரோ எண் அல்லது அவகாதரோ மாறிலின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க சும்மா சொல்லுவோம் உங்களுக்கு விளங்குற மாதிரி. ஒரு டசன் பேனா எத்தனை இருக்கும்? 12. ஒரு டசன் பென்சில் எத்தனை இருக்கும்? 12. அவர் டசன் 12 தான்.
அந்த அளவீடுகள்லாம் இப்ப இன்றைக்கு இல்ல பயன்பாட்டுல இருந்தாலும் விளங்குறது சொல்றேன். அப்ப ஒரு டசன் என்றாவே அது என்னவாக இருந்தாலும் 12 தான் இருக்கும் என்று எங்களுக்கு ஒரு ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா? எந்த ஒரு பொருளை நீங்க டசன் என்று எடுத்தா, புத்தகம் ஒரு டசன்டா 12, பேன டசன்டா 12, ரேசர் டசன்டா 12, அந்த மாதிரி ஒரு மூல் பதார்த்தம் என்றா அந்த பதார்த்தத்துக்குள்ள இருக்கிற மூலக்கூறு, மூலக்கூறுனா விளங்கு நினைக்கிறேன். குளுக்கோஸ் எத்தனை எத்தனை குளுக்கோஸ் இருக்கும் என்ன முடியாதுங்களால? ஒரு பிடி குளுக்கோஸுக்குள்ள எத்தனை குளுக்கோஸ் இருக்கு எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த குளுக்கோஸை எண்ணி பார்ப்பதற்கான ஒரு இலக்கம் தான் இந்த அவகாதுரோ மாறிலி. அப்ப ஒரு டசன்டா 12ங்கிற மாதிரி ஒரு மூலண்டா அதுக்குள்ள இருக்கிறது 6.02 தர 23. இந்த இலக்கத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பகுதி 1 கேள்வி. ரைட், இப்ப நாங்க ஒரு கேள்வி செஞ்சு பார்ப்போம். 360 கிராம் குளுக்கோஸில் அடங்கியுள்ள மூலக்கூறு எத்தனை கேட்டாங்கன்னா, முதல்ல நாங்க பிள்ளைகள் மூல கணிக்கணும். ஒரு மூல் தானே தேவை. திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு எவ்வளவு? 360 கிராம். மூலர் திணிவு கணிக்கணும். குளுக்கோஸோட மூலர் திணிவு எவ்வளவு வந்தது? முதல்ல இருந்து நாங்க கணிச்சு கொண்டு வந்தது 180 வந்தது. 180 கிராம் மூல் -1 சுருக்குனீங்க என்றால் 2 மூல் என்று விட வரும். அப்ப 360 கிராம் குளுக்கோஸ்ல உள்ள மூல்கள் 2. கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு மூல்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தான் 6.022 தர 23. ஒரு மூலில் இங்க எத்தனை மூல் வந்திருக்கு? 2. ஆக ஒரு மூலில் 6.022 தர 23 இருந்தால் 2 மூலில் எத்தனை இருக்கும்? அப்போ ஒரு மூல்ல 6.022 தர 23 இருந்தால் 2 மூலண்டா 2 தர 6.022 தர 23 எழுதினால் போதும். இதை நீங்க பெருக்கி காட்டணுங்கிற அவசியம் இல்ல. பகுதி 1ல இப்படிதான் விட வரும். பகுதி 2க்கு பெரும்பாலும் தேவைப்படாது. இது பகுதி 1க்கு வர ஒரு கேள்வி. அப்போ ஒரு டசன் பென்சிலண்டா 12ங்கிற மாதிரி ஒரு மூலண்டா அந்த மூலுக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறு 6.022 தர 23. ஆக எங்களுக்கு விட 2 மூல் வாரதால 2ஆல பெருக்கிக் கொள்றோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னைக்கு பாட முடியுது. இது விளங்குது தெரியல, பார்ப்போம். விளங்காடி கேளுங்க. வேறொரு உதாரணம் பார்ப்போம். உதாரணத்துக்கு நாங்க 22 கிராம் கார்பனீர் ஆக்சைடு வாயுவில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கேட்கிறாங்க. அப்ப மூலக்கூறு எத்தனைன்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மூல் கணிக்கணும். முதல்ல மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. திணிவு 22 கிராம். கார்பனீர் ஆக்சைடின் மூலத்திணிவு உங்களுக்கு தெரியும் 12 சக 32. அப்ப 44 கிராம் மூல் -1. இதை சுருக்குனீங்க என்றால் உங்களுக்கு விட வரும் அரை மூல் என்று விட வரும். ஒரு மூலில் உள்ள மூலக்கூறுகள் தான் 6.022 தர 23. என்றா அரை மூல் என்றா அரை அளவு இருக்கிறது. அவகாதுரோ மாறிலியையும் மூளையும் பெருக்குனீங்க என்றால் மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்க பெறும். இப்ப அந்த கேள்வியை கொஞ்சம் பார்ப்போமா? ஆனா அந்த கேள்வியில உங்களுக்கு மூல் கணிக்கிறதுக்கான வேலையை அவங்க கொடுக்கல. மூல் அவங்க கணிச்சு தந்திருக்கிறாங்க 3வது 4வது 5வது. 2 மூல் யூரியாவின் திணிவு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கலந்து ஓகே 3 4 5 செய்யலாம். 3 4 5 முடிஞ்சா ஓகே செய்யுங்கப்பா.
ஓகே, மூன்றாவது பார்ப்போமா? 5 மோல் கார்பனீர் ஆக்சைடு, 5 மோல் கார்பனீர் ஆக்சைட்டில் அடங்கியுள்ள மூலக்கூறு. மூலக்கூறு என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு மூலில் 6.022 தர 1023 மூலக்கூறு இருக்கும். 5 மூல் என்றால் தர 5. பெருக்கிறதா பெருக்கிறது பரவாயில்லை, இப்படி போட்டாலும் போதும். பாட்டு தான் விட வாருது. நான்காவது பாருங்க, 4 மூல் நீர். அப்ப 4 மூல் நீர் என்றால் அதேதான், ஒரு மூல்ல இருக்கிறது 6.022 10, ஒரு டசன் மாதிரி. அப்ப 4 என்றால் 4 பெருக்குது. அஞ்சாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, அப்போ நாங்க செய்து பார்ப்போம். பார்த்துக்கொள்ளுங்க, சந்தேகம் தான் கேளுங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு பாடத்தை முடிக்கிறோம் நாங்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் அந்த பாடத்துக்குள்ள இருக்கு, அது இருக்கட்டும், பரவாயில்லை. அஞ்சாவது கேள்வி பாருங்க, 2 மூல் யூரியா இன் திணிவு கேள்வி. குழம்பி கொள்ளக்கூடாது, திணிவு. மூல் தந்திருக்கிறது என்ன? மூல் தந்திருக்காங்க, அப்ப மூளை போடும். மூல் சமன் திரிவின் கீழ் மூலர் திரிவு எனக்கு சமன்பாடு தெரியும், போட்டாச்சு. மூல் தந்திருக்காங்க, இந்த இருக்கு. மூலுக்கு பதிலாக 2 மூல். திணிவு தான் கேள்வி பிள்ளைகள், அப்ப திணிவு தெரியாது. யூரியாவோட மூலர் திணிவு நாங்க கணிப்போம். சிக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, நைதரசன் 2 28, ஐதரசன் 4 4, 60 விட வரும். 60 கிராம் மூல் -1. இந்த 60 இங்க வந்து பெருக்கப்படும். இனிமேக்ஸ் 2 தர 60 சமன் திணிவு. அப்ப திணிவு எங்களுக்கு கிடைக்கும் விட 120 கிராம் விட வரும். நீங்க 120 கிராம் யூரியாவை நிறுத்தெடுத்தீங்கன்றால் அங்கு 2 மூல் அதுக்குள்ள இருக்குங்கிறதான் இந்த விளக்கம். ஓகேவா? விளங்குதா? ஓகே சார். நாலாவது பயிற்சி இருக்கட்டும். நாலாவது பயிற்சி கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்வோம். ஓலேவல் பேப்பர்ல பல்வேறு ரீதியில இந்த கேள்விகள் வந்திருக்கு, பார்ட் 1 கேள்விகள். ஸோ ஓவராலா ஒரு கேள்வி வந்து பார்ப்போம் நாங்க. அநேகமா இந்த பாடம் முடியுது. சின்ன சாப்டர் மட்டும் இருக்கு, அதை நான் தொட விரும்பல. நான் உங்களுக்கு வேண்டாம் ஒரு கேள்வி ஒன்று தரலாம். என்ன கேள்வி தரலாம்? நாற்பத்தி 5 கிராம் குளுக்கோஸ் சார் மூலக்கூற்று திணிவு கணிங்க. மூலர் திணிவு மூல் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இன்னொரு கேள்வி போட்டா அந்த பாடம் முடிஞ்சு. ட்ரை பண்ணி பார்ப்போம், விலங்குனா ட்ரை பண்ணி பார்ப்போம், விளையாடி விடுவோம். இந்த 4 கேள்வி செயல் அடங்கிப்போம் எக்ஸாம் மாதிரி. சார் ஓ போர்ட் கிளியரா விளங்குது இல்ல. ஓ கிளியர் இல்லையா? போர்ட் கிளியர் தான். விளங்குது சார். அதானே விளங்குது சார். ஓ மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். மைக் ஆஃப் இல்லாட்டி பிரச்சனை. இருங்க வாங்க, நல்ல செட் இதுலையும் போட்டுக்கிறேன். பார் உங்களுக்கு ஸ்லைட்லையும் போட்டுக்கிறேன், ஈஸியாக இருக்குமே. 45 கிராம்
பரன் ஸ்லைட்லயும் வருது, ஸ்லைட்லயும் பார்த்துக்கோங்க, தேவையாண்டா. கார்பனின் 12, கார்பன் 12, ஹைதரசன் 1, ஆக்சிஜன் 16. Jellyfish. 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 Right. பாப்போமா? டைம் வேணுமா? ஓகே சார், செய்தாச்சு. இல்ல சார். ஓ, செய்யுங்க செய்யுங்க. மா குளுக்கோஸோட சார்மூல கூற்றுத்திணி வந்திருக்கும் 180 இல்லையா? முதல்ல செய்துட்டு இருக்கோம். டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. மூலர் திணிவும் 180 கிராம் மூல் -1. மூல் கணிச்சிங்கண்டா திணிவின் கீழ் மூலர் திணிவு 45 கிராமின் கீழ் 180 கிராம் மூல் -1. சுருக்குனீங்கண்டா 4 உண்டா? ஓகே. 2.5 மூல். சுருக்கல் பிழைகள் விடுபட்டிருக்கும், கவனிச்சுக்கொள்ளும் கொஞ்சம். 4 சிலர் போட்டிருப்பீங்க, விட 4 சிலர் போட்டிருப்பீங்க. அப்படி இல்லை, கவனமா பிரிக்கணும் இந்த இடங்கள், கவனம். மூலக்கூறு கேட்டா ஒன்றும் இல்ல, இதை போட்டாச்சு. 0.25 தர 6.022 தர 1023 அல்லது பின்னமா போட்டா 4 தர 6.022 தர 1023. இவ்வளவுதான் இந்த பாடம். இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கணும், அது இருக்கட்டும். ரெண்டாவது மொத்த அணுக்கள் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு, குழப்பிக்கொள்ள தேவையில்லை. கவனமா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு பழகிக்கோங்க. இனி அநேகமா அந்த இந்த பகுதியை இனி பயன்படுத்த மாட்டீங்க. இனி இந்த விஷயம் இப்போ ஒரே கிளாஸ்ல முடிச்சிட்டதால குயிக்கா மறக்கும். ஸோ இனி இதை நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா,
பின்னாடி பார்ட் 2 புத்தகத்துல ஒரு பாடம் இருக்கு எங்கட ஓ இரும்பு பிரித்தெடுப்புன்ற ஒரு பகுதி இருக்கு, அங்க இதை யூஸ் பண்ணுவோம் ஒருக்கா. அதே மாதிரி அதுக்கு பிறகு 11ல போய் கலவைகள்ங்கிற ஒரு பாடத்துல இதை பயன்படுத்துவோம். அவ்வளவுதான். சோ இது இந்த விஷயம் இந்த பாடத்திலையும் தொடர்புபடுது, இரும்பு பிரித்தெடுப்புங்கிற ஒரு விடயத்திலும் தொடர்புபடும், பிறகு 11ல தொடர்புபடும். அதால மறக்காம ஒருக்கா ஒரு உதாரணத்தால எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, என்ன மாதிரி இன்னைக்கு கிளியரா இருக்குதா பாடம் உங்களுக்கு? ஓம் சார். ஓகே, ஒரு வாராக நாங்க 10 முதலாம் தவணை முடிச்சு 2ஆம் தவணையின் முதலாவது பாடம் இன்றைக்கு 100% முடிக்கல, ஒரு 85% மாதிரி முடிச்சிருக்கேன். சின்ன ஒரு சாப்டர் ஒன்று இருக்கு, அதை இன்னைக்கு சொல்லல, ஓரளவு கிட்டத்தட்ட 90% 90% முடிச்சிருக்கிறோம். இனி பாட புத்தகத்தை நீங்க கவனிக்கலாம். இந்த பாருங்க இருக்கு, அங்கிகளின் சிறப்பியல்புங்கிற ஒரு விடயம், விளையுள் விசை, ரசாயன பிணைப்பு, விசையின் திரும்பல் விளைவு, விசைகளின் சமநிலை. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு 9, 11, 12 விளையுள் விசை, விசைகளின் திரும்பல் விளைவு, விசைகளின் சமநிலை, இந்த மூன்றையும் செய்து விடுவதற்கு ட்ரை பண்றேன். 3 முடிக்கலாம், ஸ்கூல்லே முடிக்கலாம், அப்படிதான் முடிப்போம். நம்மளா 3 பாடமும் ஒரு நாள் 2 நாள் முடிக்கலாம். முடிச்சிட்டோம்னா அந்த அங்கிகளின் சிறப்பியல்பும் ரசாயன விளைவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப இது முடிஞ்சதுண்டா இதோட உங்களை 10 part 2 புக் இருக்கு இல்லையா, அது 2 பாடம் படிக்கணும் உங்களை 2ஆம் தவணைக்கு. இப்ப நாங்க நிக்கிறோம் ஜூன் 3, அநேகமா உங்களோட ஜூலையோட உங்களோட செகண்ட் டேர்ம் முடியுது. அங்கிட்டு ஆகஸ்டுக்கு அங்கால உங்களோட 3rd டேர்ம் ஸ்டார்ட் ஆகும். அநேகமா பாப்போம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் எங்கள்ட சிலபஸை கவர் பண்ணிக்கொள்ள. ஸ்கூல்ல என்ன மாதிரி இந்த பாடம் முடிஞ்சா என்ன மாதிரி எங்க நிக்கிறீங்க? இல்ல சார், இன்னும் தொடங்கல சார். ஓகே, அப்போ நான் சொல்றது வளமையா சொல்றதுதான், சக்சஸ பயன்படுத்திக் கொள்ளுங்க, மீட்டி பார்க்க, சந்தேகங்களை தீர்த்து கொள்ள. எந்த அடிப்படை கிரேட் 10, 11 ஆக்கள் ரொம்ப கவனம் கேர்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நாங்க கூடுதலா வெளியில போகிக்க ஒரு எங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் தான் 10 ஃபுல்லா மறந்து நிற்கும் 11 ஆக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த பாடம்லாம் இப்போ ஒரு நாள்ல முடிச்சதால எவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு ஸ்பீடா மறக்கும். அதால டெய்லி தொடர்புல இருந்துக்கோங்க. அந்த களம் பாடம் நல்லா படிச்சுக்கொள்ளுங்க, மிக முக்கியமான பாடம். அதுக்கு அங்கால முன்னாடி இருக்கக்கூடிய முதலாவது பாடம் ரசாயன மூலக்கூறுகள், நேர்கோட்டு இயக்கம், பிறகு மூலகம், அங்கிட்டு நியூட்டன் இயக்க விதிகள், உராய்வு, களம், இப்போ மூலகங்களின் சேர்வுகள் அளவறிதலை முடிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ எதுவும் கேட்கறதா கேட்கலாம், சொல்லிருந்தா சொல்லலாம். புது நியூ கமர்ஸ் யாரும் வந்திருக்கீங்களா இன்றைக்கு? யாரும் இன்றைக்கு தான் ஜாயின் பண்ணு அப்படி இருக்காதுல்ல, பழமையாங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா? ஓகே ஓகே, அப்ப நாங்க இதோட கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வேலையா முடிக்கிறேன், ஒரு 4 மினிட்ஸ் முன்னாடி, 3 மினிட்ஸ். நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். God bless you எல்லாருக்கும். Thank you. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். Thank you sir. Good Thank you, night sir. sir. Bye, Thank you, sir. Good night, sir. Bye. Bye, good night. Bye. Bye, good night.